எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தேர்தலிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் வென்றிருக்கின்றார்கள். பிரச்சனைகள் முதலில் தீர்க்கப்பட வேண்டும். வேலைகளை கருத்தில் கொண்டு அன்றாட செயற்பாடுகளை நிறைவேற்றுமாறு நேற்று மல்கம் ரஞ்சித் கர்தினால் ஆண்டகை அவர்களை நம்முடைய ஜனாதிபதி சந்தித்த போது மல்கம் ரஞ்சித் அவர்கள் அந்த வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள். இது எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம் அல்ல. அது சொல்லாமலே அந்த விஷயம் நடக்கும். ஆனால் கடந்த 8 மணித்தியாலத்துக்கு முன்னர் முக்கியமான ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி சமூக ஊடகத்தில் வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி ஒரு நண்பர் என்னிடம் கேட்டார். அன்றுகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்களை தூக்கும் வேலையையும் பார்ப்பார்களா அண்டே? நான் சொன்னேன், இல்லை. நீதித்துறை அதனுடைய வேலையை செய்யும். இவ்வளவு காலமும் நீதித்துறைக்கு சுயாதீனமாக இயங்குவதில் சில பிரச்சனைகள் இருந்தன. இப்போது நீதித்துறையை சுயாதீனமாக இயங்க வைக்கக்கூடிய ஜனாதிபதி இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். ஆகவே நீதித்துறையில் உள்ளவர்கள், ஏனைய பாதுகாப்பு தரப்பினர் எல்லோரும் தங்களது கடமைகளை எந்தவித அச்சமும் இன்றி சரியாக செய்வார்கள். ஜனாதிபதிக்கு இறுதியில் ஒரு அதிகாரம் இருக்கின்றது. குற்றவாளிகள் சிறைக்கு சென்று அவர்களுக்குரிய தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அவர் பொது மன்னிப்பு வழங்கலாம். அதை மட்டும்தான் ஜனாதிபதி செய்ய முடியும் என்ற கருத்தினை நான் சொன்னேன். அடுத்ததாக, இந்த நாட்டிலே செய்யப்பட வேண்டிய வேலைகள் என்ன என்பதெல்லாம் ஏற்கனவே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேலி செய்து பேசுகின்ற போது, இதனை மக்கள் படித்து முடிப்பதற்கே 2 மாதங்களுக்கு மேல் தேவைப்படும் என்று குறிப்பிட்டார். அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு என்னை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி மிக சுருக்கமாகத்தான் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கின்றது என்று கூற வேண்டும். அது 200 பக்கங்களுக்கு மேற்பட்டது. சுருக்கமாகவே 200 பக்கங்களுக்கு மேற்பட்டது என்று சொன்னால், தெளிவாக எழுதுகின்ற போது அது ஒரு மிகப்பெரிய புத்தகமாக கூட சில நேரம் வந்திருக்க முடியும். எனவே இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம், பெரும்பாலான அரசியல் கட்சிகள் மக்களை பேக்காட்டுவதற்காக, ஏமாற்றுவதற்காக வெளியிடுகின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தை தான் நாம் இதுவரையில் கண்டிருக்கின்றோம். அவை மிகவும் சுருக்கமாக அல்லது ஒரு சில பக்கங்களில் அடக்கலாம். ஏனெனில் பெரும்பாலான வேட்பாளர்களின் நோக்கம் மக்களை ஏமாற்றுவதுதான். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிற்பாடு இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அவ்வாறு அல்லது இனி வரும் காலங்களில் மக்கள், இந்த நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள், எங்களுக்கு இன்னும் ஒரு ஜனாதிபதி தேவையில்லை, இவரே தொடர்ந்து ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு எங்களுடைய தோழர் தற்போதைய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு நேர்மையான ஆட்சியை நடத்தி காட்டுவார்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது கலைக்கப்பட்டால் பெரும்பாலும் எதிர்வரும் நவம்பர் 30 இடையில் தேர்தல் நடத்தியாக வேண்டும். அதிலே இன்ஷா அல்லாஹ் ஜனாதிபதி அவர்களின் கரங்களை பலப்படுத்துகின்ற நல்ல மனிதர்கள் நாடாளுமன்றத்திற்கு வருவார்கள். நேர்மையான மனிதர்கள், வேகம், விவேகம், நேர்மை எல்லாம் உள்ளவர்கள் அங்கே வருவார்கள். அவர்கள் இந்த நாட்டை நாம் மிக நீண்ட காலம் எதிர்பார்த்ததொரு ஸ்ரீலங்காவை
உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே இந்த நாட்டிலே விவசாயத்துறையில் அதிகமான ஆய்வுகளை மேற்கொண்ட, அதிகமான கற்கைகளை நிறைவு செய்த ஒரு நண்பர், என்னுடைய நீண்டகால நண்பர். அவர் விவசாய பண்ணை துறைகளில் அவர் கிட்டத்தட்ட தான் பல்கலைக்கழக கல்வியை முடித்ததன் பின்னர் அந்த துறையிலே நீண்ட அர்ப்பணிப்புகளை செய்திருக்கின்றார். நேற்று என்னோடு பேசினார். அவர் யாருக்கு வாக்களித்தார் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு இந்த நாட்டை பற்றிய மிக பெரும் கனவுகள் இருக்கின்றது. அதற்காக தன்னுடைய வாழ்க்கையே அவர் அர்ப்பணித்திருக்கின்றார். அவர் ஒரு வசனம் சொன்னார், நான் இதுவரையில் மேற்கொண்ட விவசாய பண்ணை முயற்சிகள் எனக்கு கோடி கோடியான செல்வத்தை தேடி தந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற யானை பிரச்சனை காரணமாக நான் கோடி கோடியாக நஷ்டப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார். உண்மையில் நான் நினைக்கின்றேன், விவசாயத்துறையின் விவசாய அமைச்சின் செயலாளராக கூட அவர் இருப்பதற்கு பொருத்தமானவர். ஆனால் அங்கே சென்று தனது காலத்தை முன்விரயம் செய்யாமல் அவர் தன்னுடைய பிரதேசமான கிழக்கு பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டு, கிழக்கு பிரதேசத்திலேயே அனைத்து விவசாயிகளையும் பண்ணையாளர்களையும் அவர் நெறிப்படுத்த வேண்டும். இன்னும் ஓராண்டிற்குள் கிழக்கு பிரதேசம் ஒரு பசுமையான பிரதேசமாக மாற்றப்பட வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருப்பவர்கள் தங்களுடைய பணியை, தங்களுடைய அறிவை செம்மையாக பயன்படுத்த வேண்டும். அதற்குரிய வழிகாட்டல்களை மக்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, அடுத்ததாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள், உண்மையில் இந்த நாட்டை பற்றி மிக கவலையோடு வாக்களித்தவர்கள், முதலாவதாக பசியோடும் பட்டினியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அடுத்ததாக அவர்களுக்கு தொழில் வழங்க வேண்டும். அவர்களது கடன் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அத்தோடு இந்த நாடு அந்த மக்களால் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை தேசிய மக்கள் சக்தியும், அதிலே இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை சவாலாக எடுத்து இணைந்திருக்கின்ற தோழர்களும் செய்வார்கள், செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.